Next, sum number 23, prove that secant theta by sin theta minus sin theta by cos theta equal to cot theta கொடுத்திருக்கான். இப்போ எழுதிக்கங்க secant theta by sin theta minus sin theta by cos theta. secant theta எப்படி எழுதலாம்? 1 by cos theta எழுதலாமா? sin theta அப்படியே வச்சுக்கங்க. minus sin theta by cos theta அப்படியே கொடுத்திருக்கிறதை எழுதிக்கங்க. இப்போ இந்த cos கீழே கொண்டு போயிடுங்க. அப்ப என்ன வரும்? 1 by sin theta cos theta minus sin theta by cos theta. இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன வருது? 1 minus sin square theta divided by sin theta cos theta. சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 1 minus sin square theta சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் அப்படின்னா cos square theta by sin theta cos theta. அப்போ cos square அடிச்சிட்டிங்கன்னா cos theta by sin theta. அது எப்படி சொல்லலாம்னா tan theta. Hence RHS is proved. Sum 26. Find the range and coefficient of range of the following data: 63, 89, 98, 125, 79, 108, 1111, 68 கொடுத்துருக்கான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூ எழுதிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கங்க. அப்போ என்ன வரும்? சின்னதுலேருந்து பெருசுங்களா? அப்போ 63, 68, 79, 89, 98, 108, 1111, 125. இப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன? ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 63. அதே போல் லார்ஜஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 125. அப்போ ரேஞ்சுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L மைனஸ் எஸ். அப்போ என்ன வரும்? R ஈக்குவல் டு 125 மைனஸ் 65. சிம்பிளிஃபை பண்ணால் 62. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதே தான் L மைனஸ் எஸ் பை L பிளஸ் எஸ். அப்போ என்ன வரும்? 62 முன்ன கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? பை 125 பிளஸ் 63. சிம்பிளிஃபை பண்ணால் 62 பை 188. அதை தெளிவாக டிவிஷன் பண்ணிங்கன்னா 0.329. அதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.33. ஓகேங்களா?